அனைவருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி குடும்பத்திற்காக உழைத்து உருகுலைந்து போன தந்தையரை பற்றி கலையூர் காதர் அவர்களின் விழிப்புணர்வு கவிதை. அனைவருக்கும் வணக்கம். வேலைக்கு செல்லும் தந்தையர்கள் காலையில் வீட்டிலிருந்து புறப்பட்டு மாலை வரை வேலை செய்து கிடைக்கும் பணத்தில் பொருட்கள் வாங்கி வீட்டிற்கு வந்து சேர்வது வழக்கம். ஆனால் அந்த தந்தைக்காக காத்திருக்கும் குழந்தை தந்தையை பார்த்து கேட்கிறது, அப்பா, கதிரவன் உதிக்கும் முன்பே காலையில் எழும்பிவிட்டாய், நான் கண் விழித்து பார்க்கும் முன்பே கடமைக்கு சென்று விட்டாய், காலை முதல் மாலை வரை கடுமையாக உழைத்து விட்டாய், கை நிறைய பொருட்களுடன் கன்னத்தில் முத்தமிட்டாய், காத்திருந்த என்னை பார்த்து நீ கண்கலங்கி நின்று விட்டாய், எங்களது சந்தோஷத்தில் உன் கவலையையும் கஷ்டத்தையும் மறந்து விட்டாய், அத்தனையும் எங்களுக்காகத்தானே அப்பா, உன்னை அன்பு தெய்வம் என சொன்னால் தப்பா என அந்த குழந்தை கேட்கிறது. அதற்கு அந்த தந்தை பதில் கூறுகிறார், இல்லையம்மா, நான் மட்டுமல்ல, என்னை போன்று பல தந்தையர்கள் தங்கள் குடும்பத்தை காக்க பல வழிகளில் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடலில் மீன்பிடிக்க செல்வோர் காலை மாலை தெரியாமல் கட்டுமரத்தில் அமர்ந்து விட்டார். கடல் தாயின் தாலாட்டிலே நித்திரையை மறந்து விட்டார். பட்டாளத்தில் வேலை செய்வோரோ பனிமலையில் படுத்துறங்குகின்றார். அயல் நாட்டில் உழைக்க செல்வோர் உங்கள் அன்பிற்காக இயங்குகின்றார்கள். தந்தை சுமப்பதோ ஆயுள் வரை சுமக்க வேண்டிய அம்மா, தாய் 10 மாதம் தான் சுமக்கிறார்கள். ஆனால் தந்தையர்கள் தங்கள் தோளில் உங்களை தூக்கி வைத்து ஆயுள் வரை சுமக்கிறார்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை எட்ட வேண்டும் என்று அவர்கள் தங்கள் எல்லா வேலைகளையும் எல்லா வழிகளிலும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒவ்வொரு தந்தையின் கடமைதான் அம்மா. அப்படி அந்த தந்தை பதில் கூற அந்த குழந்தை சொல்கிறது, இல்லையப்பா, இல்லை, நீங்கள் ஆயுள் வரை மட்டுமல்ல, நீங்கள் ஆயுளையும் ஆயுள் காப்பீட்டில் அடகு வைத்தல்லவா எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள். உங்கள் உயிரையும் பணயம் வைத்தல்லவா எங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். செத்துப்போன செத்தும் கொடுத்த சீதக்காதியை நாங்கள் பார்க்கவில்லை, ஆனால் அவர் வடிவத்திலே உங்களை பார்க்கிறோம். செத்தும் கொடுத்த சீதக்காதியான அப்பாக்களை, உங்களை நித்தம் வணங்கும் தெய்வங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம்.